இப்போ நம்ம கலக்குவோம். எல்லாம் ரெடியா இருக்கா? பக்கா கேமரா படுபக்காவா இருக்கு. வேகம். என் கூடவே பிறந்த என்ன அடிச்சுக்க யாரும் இங்க பாரு, நாங்க ஓப்பனிங்ல மட்டும் தான் காமெடியா தெரியும். ஆனா வேலையில இறங்கிட்டோம்னு வச்சுக்கோ என் பிராட் டெரர் தான். கவனத்தை மட்டும் சேதனம் விடக்கூடாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தீனா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா R15 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு என் ஃப்ரெண்டோட வண்டி. அதை வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து கம்பெனியில் பண்ண முடியல. எப்படி நானே பண்ணன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன், அதோட பார்ட்ஸ் எல்லாமே. இதுக்கு முன்னாடி சென்னை டு லடாக் போயிட்டு ஜிக்ஸர் 50 வந்து சர்வீஸ் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட எல்லா வண்டியும் நான் சர்வீஸ் வீடியோ பண்ணி கண்டிப்பாக போடுறேன். அதே மாதிரி R15 V4 சர்வீஸ் பண்ணது அது அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ அதுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி தான் அந்த உடஞ்ச வண்டியை எப்படி ரெடி பண்ணன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வீடியோ இன்ட்ரோவில் சொன்ன வண்டி இது தாங்க. இது வந்து நம்ம ஃப்ரெண்டு. இது ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து சரியான ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஓட்டினவனுக்கு எதுவும் ஆகலை, அவன் சேஃபாக தான் இருக்கான். ஆனால் வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் லிவரு, ஃபுட் பிக்ஸு, பின்னாடி டெயில் டைடி, மிரரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரியான டேமேஜ். இது வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியல. அது என்னன்ட்டு பின்னாடி சொல்கிறேன். பையனுக்கு வந்து மண்டியில் மிளகா அரைச்சிட்டாங்க. இன்றைக்கி இந்த வண்டியில் உடஞ்ச பொருள் எல்லாமே நான் தான் வந்து மாற்ற போகிறேன். ஸோ ஸ்பேர்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மிரர் வந்து பார்த்திங்கன்னா கழட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வண்டியில் வந்து உடஞ்ச கண்ணாடி வந்து இருக்கக்கூடாதுன்றதால 5mm அலாங்கி போட்டு நீங்கள் கழட்டிக்கலாம். மேலே 2 டஸ்ட் கவர் இருக்கும். அதை எடுத்துகிட்டு 5mm அலாங்கி போட்டிங்கன்னா மிரர் கையோடு வந்துடும். மிரர் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே சரியான ரேட்டுங்க. எல்லா ஸ்பேர்ஸும் வாங்கிட்டோம். மிரர் வந்து பார்த்திங்கன்னா 480 ரூபா வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு. கேடிஎம்தே ஒரு மிரர் 250 ரூபா தான் வரும். ஆனால் Yamaha ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது. ஆனால் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மட்டமாக இருக்குது. இது மட்டும் இல்லை, எல்லாமே பிரேக் லிவர், ஃபுட் பெக்ஸு எல்லாமே மட்டமாக இருக்குது குவாலிட்டி. நீங்களே பார்ப்பீங்க, நான் பின்னாடி ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மிரர் வந்து நாங்கள் மாட்ட ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம எப்படி கட்டணுமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிரர் மாட்டிக்கலாம். அதே மாதிரி நான் வண்டி சர்வீஸ் பண்ணுற வீடியோவும் இது பின்னாடி ஆட் பண்ணுறேன். வண்டி ஃபுல்லாக உடஞ்ச பொருள் எல்லாம் மாற்றிட்டுக்கப்புறம் இப்போ மிரர் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிட்டோம். இதுதான் டிஸ்கவர். இது வந்து மேலே அலாங்கி போல்ட் மேலே போட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. இது வந்து கண்டிப்பாக போடணும், இல்லை மழை டைமில் ரொம்ப துரு பிடிச்சிடும். செகண்ட் வந்து பிரேக் லெவர் மாற்ற போகிறோம். இது 10mm டீ ஸ்பேனர் வச்சு வந்து ஈஸியாக கழட்டிடலாம். ஹீட் பண்ணி பெண்ட் எடுக்கலாம். ஆனால் அந்த ஒரிஜினாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா வராது. அதுவும் இல்லாமல் அவன் லைட்டாக சின்ன கீரல் விட்டாலே அவன் வந்து புது பொருள் மாற்ற சொல்லுவான். ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். அதனால் இதை ஹீட் பண்ணி பெண்டெலாம் எடுக்க தேவையில்லன்னு சொல்லி புதுசே வந்து பார்த்திங்கன்னா போட்டாச்சு. அதிகமாக பிரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் வரும் Yamahaவில். அந்த இடம் டஸ்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிரேக் வந்து கொஞ்சம் டைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பெட்ரோல்லே டீசல்லே க்ளீன் பண்ணி இந்த மாதிரி க்ரீஸ் பேக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். இது எப்போதுமே ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கிட்டே இருங்க, நல்லாயிருக்கும். பிரேக் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கிறதுக்கு ஸ்டக் ஆகாது. அதுக்கப்புறம் இந்த போல்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா க்ரீஸ் பேக் பண்ணி நல்லா ஃபிட் பண்ணிட்டக்கப்புறம் லிவர் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிடலாம். லிவருமே வந்து பார்த்திங்கன்னா 230 ரூபா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு. ரேட்டு ஜாஸ்தி தான், ஆனால் அதுக்கேற்ற குவாலிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இல்லை, ரொம்ப மட்டமாக இருக்குது. இப்போல்லாம் Yamahaவில் வர பொருள் எல்லாமே ஏன் அவ்வளோ மட்டமாக கொடுக்குறாங்கன்ட்டு தெரில. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா க்ரீஸ் பேக் பண்ணி மாட்டிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8mm போல்டு வரும். அதையும் போட்டிங்க அப்படின்னா வேலை வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு. யார் வேணாலும் மாற்றலாம், ஈஸி தான். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் பெக்ஸ் தான் வந்து மாற்ற போகிறோம். ஃபுட் பெக்ஸோட ரேட் வந்து 150 ரூபா வந்துச்சு. எப்போதுமே ஃபுட் ரெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால் வைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. இப்போ நம்ம ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு சேஃப்டி பர்பஸாகவும் ஆக்ட் ஆகும். இப்போ ஒரு பைக் வந்து ஸ்கிட் ஆகுது அப்படின்னா ஃபுட் பெக்ஸ் வந்து தேயும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் பெக்ஸ் உடஞ்சிருச்சு. அப்போ எந்த அளவுக்கு கேவலமான ஒரு பில்ட் குவாலிட்டி இருக்குதுன்னு பாருங்களேன். ப்ரைஸ் வந்து 150 ரூபா விற்கிறாங்க, ஆனால் அதுக்கேற்ற குவாலிட்டி இருக்கணும்ல. ஆனால் சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இல்லை. அந்த 150 ரூபாய்க்கு உள்ள ஸ்ப்ரிங்கு கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்கல. வெறும் ஃபுட் பெக்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. இருந்தாலும் பழைய ஸ்ப்ரிங்கை இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா போட்டோம். இது நம்ம டீசல் வச்சு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடம் நம்ம ஃபுட் பெக்ஸ் வந்து மடக்கி விடும் போது நம்மளுக்கு ஸ்டக் ஆகுது. அந்த பால் ஜாயிண்ட் எதுவுமே ஸ்டக் ஆகுது. அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கையும் அதுக்கு மேலே வர சென்டர் போல்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீசல் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம க்ரீஸ் பேக் பண்ணும்போது பக்காவாக இருக்கும். எந்த ஒரு முன்னாடி இருக்க டஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகாது. இந்த மாதிரி டீசல் வச்சு க்ளீன் பண்ணும்போது இருக்க எல்லா டஸ்ட்டும் போயிட்டு நல்லா புதுசு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மின்னும். பெட்ரோல் யூஸ் பண்ணாதீங்க, டீசல் தான் பெஸ்ட்டு எப்போதுமே க்ளீனிங்க்கு. அந்த வாஷர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து கீழே வச்சு மாட்டும் போது ஷேக் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது, கிளியரன்ஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ இதுதான் நம்ம வாங்கிட்டு வந்த ஃபுட் பெக்ஸு. நான் ஸ்ப்ரிங்கு மட்டும் எப்படி வச்சு மாட்டேன்னு பாருங்கள். ஏன்னா Yamahaவில் வந்து எப்போதுமே அந்த ஸ்ப்ரிங்கு மட்டும் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் மற்ற பைக் கம்பேர் பண்ணும்போது. அந்த ஸ்ப்ரிங்கை வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு மேலே போல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அமுக்கி விட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் ஆகிடும். ஆனால் கீழே வாஷர் வைக்கணும், மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பின் இருக்கும். இதை போட்டு கையிலே வளைக்கலாம். அந்தளவுக்கு தான் குவாலிட்டி மட்டமாக இருக்குது. கையில் வச்சு லைட்டாக கட்டிங் பிளேயரில் அமுத்தி விட்டிங்கன்னா வேலை வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு. பக்காவாக ஃபிட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அவன் வண்டி எடுத்துன்னு போய் சொருகாமல் இருந்தால் இது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த வண்டியில் தலைவலியான விஷயமே இந்த டெயில் டைடி தான். ஏன்னா இதை மாட்டுறது ஈஸி இல்லை, கழட்டி மாட்டுறது தான் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம். ரெண்டும் ஒன்று தானடா நீங்கள் கேட்பீங்க.
ஆனால் கழட்டுறவனுக்கு தான் தெரியும் அதோட வலி என்னன்ட்டு. சீட்டை வந்து கழட்டிட்டக்கப்புறம் மேலே வந்து ஒரு 10 mm போல்ட்ஸ் 4 இருக்கும். அதை டீ ஸ்பேனர் வச்சு ஈஸியாக கழட்டிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி கீழே வந்து 2 கிளிப் கொடுத்துருப்பாங்க, அந்த லாக் பின்னு. அதை உடையாமல் கழட்டுறது தான் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம். மேலே டீ ஸ்பேனர் போட்டு 4 போல்ட்டும் கழட்டிட்டக்கப்புறம் அந்த டைல் டேடி வந்து பார்த்திங்கன்னா கலராது, தலைவலி தான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 லாக் பின் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த லாக் பின்னை வந்து குத்தி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே விழுந்துரும். அதுக்கப்புறம் நம்ம டைல் டேடியை வந்து பார்த்தீங்கன்னா கழட்டிக்கலாம். ஆனால் டைல் டேடி கழட்டுறது பெரிய விஷயம் இல்லை. டைல் டேடி கழட்டிட்டக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக பிரியும். வயரிங் கனெக்ஷன் எல்லாமே எடுத்து விட்டக்கப்புறம், கீழே எடுத்து வச்சிட்டக்கப்புறம் 2 பார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரியும். இந்த 2 பார்ட்டாக பிரியறது வந்து 8 mm ஸ்பேனர் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கழட்டணும். இதை கழட்டிட்டக்கப்புறம் தான் நம்மளால் புதுசு வந்து பார்த்தீங்கன்னா அசெம்பிள் பண்ண முடியும். கொஞ்சம் தலைவலி தான் இது. ஏன்னா மட்டமான குவாலிட்டி. நம்ம லைட்டாக கையில் இது பண்ணாலே உடஞ்சிரும். அதனால் பார்த்து பார்த்து பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ அந்த வண்டியில் வந்து வந்ததுலேயே விலை கம்மியான ஒரே ஒரு பொருள்னா இந்த டைல் டைடி மட்டும்தான். 150 என்னமோ வந்துச்சு. அவ்வளோதான் இதோட ரேட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாட்ட போகிறோம். ஆனால் குவாலிட்டி வந்து எப்படி சொல்கிறது, ஒரு வளையிற பிளாஸ்டிக் தான் வச்சுக்கோங்களேன், ஈஸியாக உடச்சிடலாம் அந்த மாதிரி. ஆனால் இன்னொரு பார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வருதுல்ல, அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த பார்ட்டு தான் ரொம்ப குவாலிட்டி மட்டமாக இருந்துச்சு. இதில் இண்டிகேட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக கழட்டி, இந்த ரிஃப்ளெக்டரை கழட்டி, நம்பர் பிளேட் லைட்டு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வரும். இதையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழட்டணும். எல்லாத்தையும் நம்ம கழட்டிட்டக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இதை புது டைல் டேடி கூட அசெம்பிள் பண்ணுறது தான் வேலை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம நம்பர் பிளேட்டுக்கு லைட் வருதுல்ல, இதை வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கலாம். இதை வந்து மாட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு புஷ்ஷு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வரும். அந்த புஷ்ஷை கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உட்கார வச்சுட்டு ஒரு ஸ்க்ரூ போட்டு மாட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இது ஃபிட் ஆகிடும். டைட் வந்து பார்த்திங்கன்னா லிமிட் டைட் வைங்க, ஓவர் டைட் வைக்காதீங்க, உடஞ்சிரும். லிமிட் டைட் வச்சிங்கனாலே அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் ஆகி லாக் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்டர் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிடலாம். ரிஃப்ளெக்டர் மாட்டுறது இந்த வண்டியில் ரொம்ப ரொம்ப ஈஸி. லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும், மாட்டிக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு ஸ்க்ரூ வரும், அந்த ஒரு ஸ்க்ரூ மட்டும் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இண்டிகேட்டர் மாட்டிக்கலாம். எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி மாட்ட வேண்டியது தான். வயரிங் வந்து உள்ளே விட்டு மாட்ட வேண்டியது தான். ஒரே ஒரு 14 mm ஸ்பேனர் இருந்தாலே போதும், ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கழட்டி மாட்டிடலாம். ரெண்டுத்துமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டிட்டுக்கப்புறம் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு இதோட லுக்கு. இண்டிகேட்டர் வந்து யமஹாது கிடையாது, ஆஃப்டர் மார்க்கெட்டோட இண்டிகேட்டர் தான். அவன் வந்து யமஹா அதை வந்து பார்த்திங்கன்னா கழட்டிட்டான். ஏன்னா அதை வண்டி வாங்கின ஒரே மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மடங்கிடுச்சா, அதனால் நான் அதை வந்து மாற்றி கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த டெயில் டேடியை வந்து கார்டு மாதிரி இருக்கா, சேர் அடிக்காமல் இருக்கிறது வந்து இது கொடுத்துருப்பாங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து ஈஸி தான், லாக் டைப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் ஆகும். இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு 8 mm போல்ட் வந்து பார்த்திங்கன்னா போடணும். அதுக்கு முன்னாடி அதுக்கு கிளிப்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த கிளிப்பை இன்சர்ட் பண்ணி போட்டிங்கன்னா லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் மேலே ஒரு 4 ரவுண்ட் ஸ்பேசர் வரும். அந்த ரவுண்ட் ஸ்பேசரை வச்சு அதுக்கப்புறம் வண்டியில் நீங்கள் ஃபிட் பண்ணிக்க வேண்டியது தான். வயரிங் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கரெக்டாக விட்டு வாங்கிக்கோங்க. வயரிங் ரூட் பண்ணிட்டக்கப்புறம் கீழே 2 ப்ராக்கெட் வச்சு நம்ம டைல் டேடி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து நம்ம 4 10 mm போல்ட் கழட்டினோம்ல, அதே மாதிரி ஃபஸ்ட்டு 4 10 mm போல்ட்டையும் கையில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் டீ ஸ்பேனர் போட்டு ஈவனாக வந்து பார்த்திங்கன்னா டைட் வச்சுருக்க வேண்டியது தான். ஸோ லெஃப்ட் ரைட்டுன்னு ஈவனாக டைட் வச்சிட்டக்கப்புறம் வயரிங் வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்க வேண்டியது தான். நம்பர் பிளேட் ஹோல்டருக்கு மட்டும் சாக்கெட் வரும், மற்றதுக்கெல்லாம் இந்த பின் டைப் தான் வரும். ஸோ நீங்கள் கலர் கோடு பார்த்து கொடுங்க. இண்டிகேட்டர் கனெக்ஷன் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனு, க்ரீனு, பிளாக்கு அந்த மாதிரி வரும். எல்லாத்தையும் கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துட்டு செக் பண்ணிக்கோங்க. நம்பர் பிளேட் சாக்கெட் மாட்டிட்டுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பின் வந்து பார்த்திங்கன்னா லாக் பின் வரும். இந்த லாக் பின் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிவிட்டு மாட்டுறது தான் வேலை. இப்போ நான் கையில் ரிலீஸ் பண்ணல, அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணி உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகிடும். வண்டியில் உடஞ்ச பொருள் இப்போ எல்லாத்தையும் புதுசு போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வண்டியை வந்து ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணிடலாம். எல்லாமே வந்து சர்வீஸ் பண்ண போகிறேன். இப்போ வாங்க எல்லாமே வந்து எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன்.